வணக்கம். காலச்சக்கரத்தில் 10வது இடத்தை பிடித்து உழைப்புக்கு இலக்கணமாய் திகழும் மகர ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்பது உங்களுக்கு சாதாரணமான ஒரு மாதம் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையின் 30 கால சுழற்சியில் ஒரு மிகப்பெரிய மகுடாபிஷேகத்திற்கு தயாராகும் காலம். சனி பகவான் உங்கள் ராசிநாதன். அவர் இப்போது ஆட்சி பலம் பெற்று 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள். ஆனால் மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் முளையிலேயே கஷ்டங்களை சந்தித்து இப்போது ஆலமரமாக விஸ்வரூபம் எடுக்கப் போகிறீர்கள். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நொடியும் உங்கள் கர்மவினைகள் கரைந்து ஒரு புதிய ஒளி பிறக்கப் போகும் தருணமாக அமையப் போகிறது. இந்த மாதத்தின் தொடக்கமே ஒரு த்ரில்லர் சினிமா போலத்தான் இருக்கும். ராசிநாதன் பலமாக இருந்தாலும் ராகு கேதுக்களின் நிழல் ஆட்டம் ஒரு பக்கம் உங்களை சோதிக்கும். ஆணைக்கும் அடி சறுக்கும் என்பார்கள். ஆனால் மகர ராசிக்காரர்கள் சறுக்கினாலும் அது விழுவதற்காக அல்ல, இன்னும் வேகமாக எழுவதற்காகத்தான். ஏப்ரல் முதல் வாரத்தில் நீங்கள் எடுக்கப் போகும் ஒரு முடிவு உங்கள் குடும்பத்தின் அடுத்த 10 ஆண்டுகால நிம்மதியை தீர்மானிக்கப் போகிறது. மனதிற்குள் ஒரு இனம் புரியாத பயம் இருந்தாலும் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும். அதுதான் மகர ராசியின் ரகசியம். தனஸ்தானத்தில் சனி இருப்பதால் பணவரவு என்பது இந்த மாதம் ஒரு காட்டாறு வெள்ளம் போல இருக்கும். ஆனால் அந்த வெள்ளம் அணையை உடைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. ஒரு ஏழை விவசாயிக்கு திடீரென ஒரு தங்கப் புதையல் கிடைத்தது. அவன் அதை எடுத்துக்கொண்டு ஓடும்போது இதை எப்படி பாதுகாப்பது என்ற பயத்திலேயே தன் தூக்கத்தை தொலைத்தான். அதுபோலத்தான் இந்த மாதம் உங்களுக்கு வரப்போகும் பெரும் பொருள் உங்களுக்கு சிறு தூக்கமின்மையை கொடுக்கலாம். ஆனால் பயப்படாதீர்கள். மகர ராசியின் நிதானம் உங்களை காக்கும். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த மாதம் நீங்கள் செய்த பழைய நன்றிகளுக்கு பிரதிபலன் கிடைக்கும். யாரோ ஒருவருக்கு பல வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் செய்த ஒரு சின்ன உதவி இந்த ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் வாரத்தில் உங்கள் தொழில் முடக்கத்தை தீர்க்கும் ஒரு பெரிய சாவியாக வந்து சேரும். எதிர்பாராத நபர்களிடம் இருந்து வரும் ஃபோன் கால்கள் உங்கள் இதய துடிப்பை அதிகரிக்கும். அந்த அழைப்பில் ஒரு நல்ல செய்தியும் இருக்கும், ஒரு எச்சரிக்கையும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு செக்மேட் சூழல் உருவாகலாம். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை கீழே தள்ள பார்ப்பார்கள். ஆனால் ஒரு பந்து எவ்வளவு வேகமாக தரையில் அடிக்கப்படுகிறதோ அவ்வளவு உயரமாக அது எழும்பும். அதுதான் உங்கள் ராசியின் குணம். மேலதிகாரிகளிடம் பேசும்போது மௌனம் விந்தையானது என்பதை உணருங்கள். சில இடங்களில் பேசாமல் இருப்பதே நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக அமையும். உங்கள் இருக்கைக்கு பின்னால் நடக்கும் சதித்திட்டங்களை உங்கள் கூர்மையான புத்தி எளிதில் கண்டுபிடித்துவிடும். வியாபாரிகளுக்கு போட்டியாளர்கள் அதிகரிப்பார்கள். ஊர் கூடி தேர் இழுக்கலாம், ஆனால் ஓடும் தேரை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் புரிய வைப்பீர்கள். புதிய முதலீடுகளை செய்யும்போது ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்ற பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு பெரிய மீனை பிடிக்க சின்ன மீனை தூண்டிலாக போடுவது போல இந்த மாதம் சில சிறு இழப்புகளை ஏற்றுக்கொண்டு பெரிய லாபத்தை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். உங்கள் கடையில் அல்லது அலுவலகத்தில் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழும். குடும்பத்தில் ஒரு ரகசியம் அம்பலமாகும்.
அது உங்களுக்கு தெரிந்ததாகவே கூட இருக்கலாம். ஆனால் அதை வெளிப்படுத்தும் விதம் ஒரு த்ரில்லர் திருப்பமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் விட்டுக் கொடுப்பார் கெட்டுப் போவதில்லை என்ற பழமொழி இந்த மாதம் மிகவும் தேவைப்படும். ஒரு சின்ன விஷயம் ஊதி பெரிதாக்கப்படலாம். அப்போது நீங்கள் ஒரு அமைதியான கடலாக இருக்க வேண்டும். கடலின் மேல்மட்டம் வேண்டுமானால் ஆர்ப்பரிக்கலாம், ஆனால் ஆழம் அமைதியாக இருக்கும். அந்த அமைதிதான் உங்கள் குடும்பத்தை ஒரு பெரிய புயலிலிருந்து காப்பாற்றும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலை நீங்கும். அவர்கள் ஒரு சாதனை செய்ய போகிறார்கள். அது உங்கள் கௌரவத்தை சமூகத்தில் ஒருபடி உயர்த்தி பிடிக்கும். ஒரு குயவன் எப்படி பானையை செதுக்குகிறானோ அப்படி உங்கள் பிள்ளைகளின் குணத்தை செதுக்க வேண்டிய மாதம் இது. அவர்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லுங்கள். ஒரு பறவை மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் போது கிளை உடையுமோ என்ற பயம் அதற்கு இருப்பதில்லை. ஏனென்றால் அது நம்புவது கிளையை அல்ல, தன் இறக்கைகளை. உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த தன்னம்பிக்கையை ஊட்டுங்கள். ஆரோக்கியத்தில் ஒரு மர்மமான வலி வந்து போகலாம். இது ஒருவேளை உங்கள் கடந்த கால உழைப்பின் களைப்பாக இருக்கலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். மகர ராசிக்காரர்கள் எப்போதும் உழைப்பையே காதலிப்பவர்கள். ஆனால் இந்த மாதம் உங்கள் உடலையும் கொஞ்சம் காதலிக்க வேண்டும். முறையற்ற உணவு பழக்கம் வயிற்று உபாதைகளை தரும். ஒரு நாளைக்கு சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். அந்த தியானம் உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியை கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் கண்கள் இந்த மாதம் ஒரு புதிய ஒளியை பெறும். வண்டி வாகனங்களால் ஒரு யோகம் காத்திருக்கிறது. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த வாகனம் உங்கள் வீட்டு வாசலுக்கு வரும். ஆனால் வேகம் விவேகம் அல்ல. புது வண்டியில் ஏறும்போது ஒரு திருஷ்டி கழித்துவிட்டு ஏறுங்கள். சாலைகளில் செல்லும்போதும் மற்றவர்களிடம் வண்டியை கொடுக்கும்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த மாதம் வாகன பயணம் என்பது ஒரு இன்பமான பயணமாகவும் அதே சமயம் ஒரு புதிய மனிதரின் அறிமுகத்திற்கு காரணமாகவும் அமையும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் ஒரு கிளைமேக்ஸ் நெருங்குகிறது. பல வருடங்களாக இழுபறியில் இருந்த ஒரு நிலம் அல்லது வீடு உங்கள் கைக்கு வரும் சூழல் உருவாகும். முறை தப்பினால் வாழ்வு தப்பும். நியாயமான முறையில் உங்களுக்கு வரவேண்டிய பங்குகள் வந்து சேரும். இதில் பங்காளிகளுடன் ஒரு பெரிய விவாதமே நடக்கலாம். அப்போது நீங்கள் உங்கள் நிதானத்தை இழக்காமல் ஒரு சட்ட வல்லுநரின் உதவியோடு காய்களை நகர்த்தினால் வெற்றி சங்கு உங்கள் பக்கமே முழங்கும். வெளிநாடு செல்லும் கனவில் இருப்பவர்களுக்கு ஏப்ரல் 14க்கு பிறகு ஒரு பெரிய கதவு திறக்கும். இதுவரை இருந்த முட்டுக்கட்டைகள் பனி போல விலகும். ஒரு குருவி தன் கூட்டை தேடி பல மைல்கள் பறப்பது போல உங்கள் லட்சியத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளும் பயணம் இனிமையாக அமையும். புதிய மொழிகள் கற்கும் ஆர்வம் பிறக்கும். அந்த பயணம் உங்கள் வாழ்க்கை தரத்தையே மாற்றியமைக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பாக அமையும். காதல் விஷயத்தில் இந்த மாதம் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறது. பிரியமானவர்களிடம் இருந்து ஒரு பரிசு அல்லது ஒரு தகவல் உங்கள் இதய துடிப்பை எகிர வைக்கும். காதல் என்பது இரு உடல்களில் வாழும் ஒரு ஆன்மா. ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு காதலை விட கடமைதான் பெரிதாக இருக்கும். உங்கள் துணையிடம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள். அவர்கள் சொல்ல வரும் ஒரு விஷயத்தை காது கொடுத்து கேட்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஒரு சின்ன சண்டை ஒரு பெரிய காதலுக்கு வழிவகுக்கும். ஆன்மீகத்தில் ஒரு தேடல் இருக்கும்.
இதுவரை நீங்கள் செஞ்சிராத ஒரு பழமையான கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். அங்கே ஒரு முதியவர் அல்லது ஒரு சாதுவை சந்திப்பீர்கள். அவர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும். இறைவன் பாதி மிருகம் பாதி என்பார்கள். ஆனால் இந்த மாதம் உங்களிடம் இருக்கும் இறைத்தன்மை மேலோங்கி நிற்கும். உங்கள் கர்ம வினைகள் கழியும் காலம் இது. ஒரு தீபம் எப்படி தன்னை உருக்கிக் கொண்டு ஒளியை தருகிறதோ அப்படி நீங்கள் மற்றவர்களுக்காக உழைத்த உழைப்புக்கு இறைவன் உங்களுக்கு பரிசளிக்கப் போகிறான். நண்பர்களால் ஒரு சங்கடம் வரலாம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்றாலும் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களை சுற்றி புகழ்பவர்கள் எல்லாரும் நண்பர்கள் அல்ல. உங்கள் குறையை நேருக்கு நேர் சொல்பவனே உண்மையான நண்பன். ஒரு நண்பரின் செயலால் நீங்கள் ஒரு இக்கட்டான சூழலில் சிக்க நேரிடலாம். அப்போது உங்கள் புத்திசாலித்தனத்தால் அதிலிருந்து மீண்டு வருவீர்கள். அந்த சம்பவம் யாருடைய முகமூடியையும் கலச்சி எறியும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் ஒரு ஜாக்பாட் போல வரும். உங்கள் திறமைக்கு இதுவரை அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்ட காலம் முடிந்தது. கல்லுக்குள் இருக்கும் சிற்பம் உளியின் அடிபட்டால்தான் வெளிப்படும். இந்த ஏப்ரல் மாதத்தில் சில கசப்பான அனுபவங்கள் என்ற உளி உங்களை செதுக்கும். அதன் மூலம் நீங்கள் ஒரு உலக புகழ்பெற்ற சிற்பமாக மாறுவீர்கள். உங்கள் படைப்பாற்றல் உச்சத்தில் இருக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு பதவிகள் தேடி வரும். ஆனால் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். உங்கள் வார்த்தைகளில் ஒரு வேகம் இருக்கும். அதை விவேகமாக மாற்றுங்கள். மக்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். எதிரிகள் உங்களுக்கு எதிராக விரித்த வலைகளில் அவர்களே சிக்கிக்கொள்வார்கள். ஒரு சிங்கம் எப்படி தன் எல்லையை பாதுகாக்கிறதோ அப்படி உங்கள் செல்வாக்கு மண்டலத்தை நீங்கள் பாதுகாப்பீர்கள். ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தில் உங்கள் பங்கு முக்கியமாக இருக்கும். அரசு வழி காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசன் அஞ்சு கொள்ளும், தெய்வம் நெஞ்சு கொள்ளும் என்பார்கள். உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு இந்த மாதம் நீதி கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானம் தேவை. உங்கள் ஆவணங்களை சரியாக வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு கையெழுத்து உங்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றக்கூடும். பெண்களின் நிர்வாக திறமை இந்த மாதம் மிளிரும். குடும்ப பொறுப்புகளை சுமப்பதில் நீங்கள் ஒரு ராணியாக திகழ்வீர்கள். உங்கள் ஆலோசனைகள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அடுக்கலைக்கு மட்டுமல்ல, ஆகாயத்திற்கும் நாங்கள்தான் என்று நிரூபிக்கும் காலம் இது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு கூடும். ஒரு சிறு சேமிப்பு இந்த மாதம் ஒரு பெரிய முதலீடாக மாறும். விவசாயிகளுக்கு பூமி புத்திரன் செவ்வாயின் பார்வை பலமாக இருப்பதால் விளைச்சல் பெருகும். நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்துங்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்பதற்கு ஏற்ப உங்கள் உழைப்பு மண்ணில் பொன்னாக விளையும். புதிய ரக பயிர்களை அறிமுகப்படுத்துவீர்கள். இயற்கை விவசாயத்தில் உங்களுக்கு ஈடுபாடு கூடும். சந்தையில் உங்கள் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். இது உங்கள் உழைப்புக்கான அறுவடை மாதம். ஒரு மனிதனின் உண்மையான பலம் அவன் கையில் இருக்கும் பணத்தில் இல்லை, அவன் இக்கட்டான நேரத்தில் எடுக்கும் முடிவில்தான் இருக்கிறது. மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தின் 3ஆம் வாரம் அத்தகைய ஒரு அக்னி பரீட்சையை தரப்போகிறது. ஒரு வழி பாதையில் சிக்கிக்கொண்ட வாகனத்தை போல நீங்கள் உணரலாம். ஆனால் முயற்சி திருவினையாக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப அந்த நெருக்கடியான சூழலிலும்
ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்து நீங்கள் வெளியே வருவீர்கள். அந்த வெற்றி உங்களுக்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை தேடித்தரும். உங்கள் எதிரிகள் கூட உங்கள் வியூகத்தை கண்டு வியந்து போவார்கள். இடமாற்றம் குறித்து யோசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம். ஆனால் வாழும் ஊரை விட ஆளும் ஊரே மேல் என்பார்கள். நீங்கள் இப்போது இருக்கும் இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு சென்றால் அங்கே உங்களுக்கு புதிய சவால்கள் காத்திருக்கும். அந்த சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் சுவாரஸ்யமே. ஒரு காட்டில் புதிய எல்லைகளை தேடி செல்லும் வேங்கையைப் போல நீங்கள் உங்கள் ஆதிக்கத்தை செலுத்தப் போகிறீர்கள். அந்த புதிய இடம் உங்கள் பொருளாதார நிலையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். கடன் அன்பை முறிக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பலவீனமே இல்லை என்று சொல்லத் தெரியாததுதான். ஆனால் இந்த மாதம் நீங்கள் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் தயங்கி சம்மதித்தால் அது உங்கள் நிம்மதியை ஒரு நீண்ட காலத்திற்கு பாதிக்கும். ஒரு சின்ன தவறு உங்கள் சேமிப்பை கரைத்துவிடக்கூடும். எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் நிதானமே உங்களுக்கு கேடயம். பூமி லாபம் தரும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அனுகூலமாக இருப்பதால் பழைய வீட்டை புதுப்பிக்கும் எண்ணம் மேலோங்கும். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் என்பார்கள். நீங்கள் இந்த மாதம் ஒரு செங்கல்லை எடுத்து வைத்தால் கூட அது ஒரு மாளிகையாக வளர்ந்து நிற்கும். வாஸ்து ரீதியான மாற்றங்களை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் ஒரு நேர்மறை ஆற்றல் பரவும். நிலம் சம்பந்தப்பட்ட பழைய வில்லங்கங்கள் சூரியனை கண்ட பனி போல விலகும். இது உங்கள் கனவு இல்லத்தை உருவாக்குவதற்கான நற்காலம். உங்களின் மறைமுக எதிரிகள் இந்த மாதம் கொஞ்சம் சுறுசுறுப்பாவார்கள். அவர்கள் உங்கள் முன்னே சிரித்து பேசிவிட்டு பின்னால் குழிகளை பறிக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, மகர ராசிக்காரர்கள் குழியில் விழுந்தால் அங்கிருந்து சுரங்கம் தோண்டி வெளியே வருவார்கள் என்று. ஒரு கதை உண்டு. ஒரு கழுதை குழிக்குள் விழுந்தபோது எல்லாரும் அதன் மேல் மண்ணை போட்டார்கள். அந்த கழுதை அந்த மண்ணை உதறிவிட்டு அதன் மேல் ஏறிடிஞ்சே வெளியே வந்தது. அதுபோல உங்கள் மேல் வீசப்படும் பழிச்சொற்களை நீங்கள் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுவீர்கள். ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஒரு புதிய குருவின் வழிகாட்டுதல் கிடைக்கும். குரு இல்லா வித்தை பால். நீங்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு கேள்விக்கான விடை ஒரு எதேச்சையான சந்திப்பின் மூலம் கிடைக்கும். அந்த உபதேசம் உங்கள் மனக்குழப்பத்தை தீர்த்து ஒரு தெளிவான பாதையை காட்டும். நீங்கள் செய்யும் தர்மங்கள் உங்கள் தலைமுறையை காக்கும். இந்த மாதம் நீங்கள் ஒரு ஏழை மாணவரின் படிப்புக்கு செய்யும் உதவி உங்கள் வம்சத்திற்கே புண்ணியத்தை தேடித்தரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. அவர்களின் சிறு சிறு தேவைகளை கவனித்து செய்யுங்கள். ஒருவேளை அவர்கள் சொல்லும் ஆலோசனைகள் உங்களுக்கு பழமைவாதமாக தோன்றலாம். ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் ஒளிந்திருக்கும். அவர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு சிறந்த மருந்தாகும். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகங்களில் இருப்பவர்களுக்கு ஒரு த்ரில்லர் திருப்பம் காத்திருக்கிறது. ஏப்ரல் 2ஆம் வாரத்தில் ஒரு பெரிய ஏற்ற இறக்கம் இருக்கும். பேராசை பெருநஷ்டம் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒரு மீன் எப்படி தூண்டிலில் இருக்கும் புழுவை ஆசையாக பார்க்கிறதோ அப்படி ஒரு முதலீடு உங்களை கவரும். ஆனால் அதில் இருக்கும் ஆபத்தை தீர ஆலோசித்தே இறங்க வேண்டும். அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் உங்கள் லாபத்தை குறைத்துவிடும். உங்களின் பேச்சு திறமையால்
ஒரு பெரிய காரியத்தை சாதிப்பீர்கள். ஒரு வழக்கறிஞரைப் போல வாதாடி உங்கள் உரிமைகளை நிலைநாட்டுவீர்கள். சொல்லே உரம், செயலே வரம். நீங்கள் மேடைகளில் பேசும் வாய்ப்பு கிடைத்தால் அதை தவறவிடாதீர்கள். உங்கள் குரலுக்கு ஒரு வசியம் பிறக்கும். மக்கள் உங்களை பின்தொடரத் தொடங்குவார்கள். இது ஒரு புதிய தலைமை பண்பு உங்களுக்குள் உருவாவதை குறிக்கிறது. உடல் உழைப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஓய்வு தேவைப்படும். இளைப்பாறுதல் இல்லாத பயணம் இதயம் தாங்காது. மகர ராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு இயந்திரத்தைப் போல உழைப்பார்கள். ஆனால் இந்த மாதம் உங்கள் உடலின் சமிக்ஞைகளை கவனியுங்கள். இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களுக்கு ஒரு சிறிய பயணம் சென்று வாருங்கள். அந்த பயணம் உங்கள் மூளைக்கு ஒரு புதிய புத்துணர்வை தரும். அதன் பிறகு நீங்கள் செய்யும் வேலைகளில் 10 மடங்கு வேகம் இருக்கும். அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு ரகசிய விசாரணை அல்லது தணிக்கை வரலாம். ஆனால் நீங்கள் நேர்மையாக இருப்பதால் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். தர்மம் மறுபடி வெல்லும். உங்கள் மீது வீசப்பட்ட அவதூறுகள் அனைத்தும் தவிடு பொடியாகும். உங்கள் நேர்மைக்கு ஒரு பெரிய விருது அல்லது பாராட்டு காத்திருக்கிறது. இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதித்த மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். கலை மற்றும் இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய படைப்பை தொடங்கும் ஆர்வம் பிறக்கும். ஒரு சிலந்தி எப்படி தன் வலையை ரசித்து ரசித்து பின்னுமோ அப்படி ஒரு காவியத்தை நீங்கள் படைப்பீர்கள். அது உங்கள் காலத்திற்கு பின்பும் உங்கள் பெயரை சொல்லும். உங்களின் கற்பனை திறன் இந்த மாதம் எல்லையை தாண்டி பறக்கும். ஒரு சிறிய கதையையோ அல்லது கவிதையையோ எழுதத் தொடங்குங்கள். அது ஒரு மிகப்பெரிய வெற்றியின் தொடக்கமாக அமையும். விருந்து மற்றும் விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அதிகம் கிடைக்கும். அங்கே உங்களின் ஆளுமை அனைவரையும் கவரும். ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை மட்டும் தனியாக தெரியும்படி உங்கள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் உணவு கட்டுப்பாடு அவசியம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. சுவையான உணவுகள் உங்கள் நாவை இழுக்கும். ஆனால் ஆரோக்கியத்தை நினைவில் கொண்டு கட்டுப்பாட்டுடன் இருங்கள். இயந்திரங்கள் மற்றும் மின்சார சாதனங்களை கையாளும் போது எச்சரிக்கை தேவை. ஒரு சின்ன கவனக்குறைவு பெரிய பாதிப்பை தரலாம். வருமுன் காப்பதே சிறந்தது. உங்கள் வீட்டில் உள்ள பழுதடைந்த மின்சாதனங்களை உடனே சரி செய்யுங்கள். அதேபோல் வாகனத்தில் செல்லும் போதும் வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள். கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் கவனத்தை சிதறடிக்க பார்க்கும். நீங்கள்தான் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாயின் பார்வை விழுவதால் வாழ்க்கை துணையுடன் ஒரு சிறு கருத்து வேறுபாடு வரலாம். இருவர் இருந்தால் ஒருவராவது மௌனமாக இருக்க வேண்டும். அந்த மௌன விரதத்தை நீங்கள் மேற்கொண்டால் உங்கள் இல்லறம் நல்லறமாகும். ஒருவருக்கொருவர் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வது நம்பிக்கையை வளர்க்கும். உங்கள் துணையின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யும் தியாகங்கள் இந்த மாதம் அங்கீகரிக்கப்படும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உங்கள் சிந்தனையை மாற்றும். நல்லாரை காண்பதுவும் நன்றே. உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திடும் நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். அவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு ஒரு புதிய வியாபார திட்டத்தை தரும். ஆனால் புதியவர்களிடம் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஒரு கதவு பூட்டியிருந்தால்தான் வீடு பாதுகாப்பானது. அதுபோல உங்கள் மனக்கதவையும் கொஞ்சம் மூடியே வைத்திருங்கள். ஆராய்ச்சி துறையில் இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு புதிய கண்டுபிடிப்பு நிகழும். இதுவரை தேடிய ஒரு சூத்திரம் அல்லது தீர்வு உங்கள் கண்முன்னே வந்து நிற்கும்.
தேடல் உள்ளவருக்குத்தான் தரிசனம் கிடைக்கும். உங்கள் விடாமுயற்சி உங்களை பேராசிரியர்களிடமும் அறிஞர்களிடமும் புகழடையச் செய்யும். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்க எடுக்கும் முயற்சிகள் இந்த ஏப்ரல் இறுதியில் கைகூடும். பூர்வீக கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது உங்கள் மன அழுத்தத்தை முழுமையாக நீக்கும். ஒரு பழைய கோயிலின் அமைதியும் அங்கிருக்கும் நேர்மறை அதிர்வுகளும் உங்களுக்கு ஒரு புது தெம்பை தரும். விதி வலியது, ஆனால் இறையருள் அதைவிட வலியது. நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் இந்த மாதம் பலிக்கத் தொடங்கும். உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு ஒரு கவசமாக இருந்து உங்களை பாதுகாக்கும். பொது சேவையில் இருப்பவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படும். ஒரு பக்கம் நீதி, மறுபக்கம் உறவு. இதில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் வரும். அப்போது உங்கள் மனசாட்சியின்படி நடங்கள். சத்தியமே வெல்லும். நீங்கள் எடுக்கும் அந்த உறுதியான முடிவு உங்கள் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும். மக்கள் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை மேலும் வலுப்படும். ஆடம்பர செலவுகள் உங்கள் பட்ஜெட்டை மீறலாம். வரவு 8 செலவு 10 என்ற நிலை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிருங்கள். ஒரு பொருள் வாங்கும் முன் இது எனக்கு தேவையா அல்லது ஆசையா என்று சிந்தித்து பாருங்கள். சேமிப்பு என்பது ஒரு செடியை போன்றது. அதை தினமும் நீர் ஊற்றி வளர்த்தால்தான் பின்னாளில் நிழல் தரும். உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஒரு நிழல் யுத்தம் நடக்கப் போகிறது. உங்கள் மனதுக்கும் அறிவுக்கும் இடையே ஒரு போட்டி நடக்கும். அறிவு சொல்வதை கேட்பதா அல்லது மனது சொல்வதை கேட்பதா? 6ஆம் அறிவை பயன்படுத்துங்கள். லாஜிக் இல்லாத எந்த விஷயத்தையும் செய்யாதீர்கள். இந்த தெளிவு உங்களை ஒரு மிகப்பெரிய நஷ்டத்திலிருந்து காப்பாற்றும். தொலைதூர பயணங்களால் ஒரு இனிய அனுபவம் கிடைக்கும். அந்த பயணம் ஒரு சுற்றுலா பயணமாக இருந்தாலும் சரி, தொழில் பயணமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது. ஒரு புதிய ஊரில் நீங்கள் சந்திக்கும் ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதிக்கு சொந்தக்காரராக மாறப்போகிறார். அந்த சந்திப்பு ஒரு த்ரில்லர் நாவலில் வருவது போல தற்செயலாக நடக்கும். கடன் சுமை குறைவதற்கான வழிகள் பிறக்கும். சிறுக கட்டி பெருக வாழ். உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை தொடர்கடன் அடைப்பிற்காக ஒதுக்குங்கள். வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போடும் சூழலிலிருந்து நீங்கள் வெளியே வரும் காலம் இது. உங்கள் கடின உழைப்பு உங்களை ஒரு கடனில்லா மனிதராக மாற்றப் போகிறது. அந்த சுதந்திரமே உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். உங்களின் நிர்வாகத்திறன் மேலதிகாரிகளால் கவனிக்கப்படும். ஒரு சிக்கலான ப்ராஜெக்டை எப்படி முடிப்பது என்று அனைவரும் திணறிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்கள் மூளையை பயன்படுத்தி அதை எளிதாக முடித்து காட்டுவீர்கள். திறமைக்கு எப்போதும் மதிப்பு உண்டு. உங்களின் சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வுக்கான கோப்புகள் நகலெடுக்க தொடங்கும். இது உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். கெட்டி மேளம் கொட்டும் சத்தம் விரைவில் உங்கள் காதுகளில் விழும். தடைகளை தாண்டி உங்கள் திருமணம் அல்லது உங்கள் பிள்ளைகளின் திருமணம் உறுதியாகும். வரன் தேடுபவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொருத்தமான வரன் தேடி வரும். அந்த வரன் உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை உயர்த்தும் வகையில் அமையும். தகவல் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கற்கும் ஆர்வம் பிறக்கும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நீங்கள் கற்கும் அந்த புதிய விஷயம் உங்கள் கரியரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து வேலைக்கான அழைப்புகள் வரும். இது உங்கள் கனவு வேலையை அடைவதற்கான முதல் படி. சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும்.
கூட பிறந்தவர்கள் கோடி கொடுத்தாலும் கிடைக்க மாட்டார்கள். ஒரு சின்ன விவாதத்தை தவிர்த்துவிட்டு அவர்களுடன் அன்பாக பேசுங்கள். பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படும். உங்கள் தம்பிகள் அல்லது தங்கைகளின் திருமணத்திற்கு நீங்கள் ஒரு தூணாக இருந்து செயல்படுவீர்கள். பழைய நண்பர் ஒருவரை தற்செயலாக சந்திப்பீர்கள். அந்த சந்திப்பு உங்கள் பால்யகால நினைவுகளை மீட்டெடுக்கும். நட்பு ஒரு மலர் போன்றது, அதை வாடவிடாமல் காக்க வேண்டும். அந்த நண்பர் மூலம் உங்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்பு அல்லது ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். பழைய கசப்புகள் மறைந்து புதிய உறவு மலரும். இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசி சில நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கும். வெற்றி என்பது இலக்கல்ல, அது ஒரு பயணம். நீங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் ஒரு தெளிவு பிறக்கும். உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நீங்கள் உணரும் தருணம் இது. இந்த சுய தரிசனம் உங்களை ஒரு முழுமையான மனிதராக மாற்றும். இதோ ஏப்ரல் மாதத்தின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். மகர ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை இப்போது ஒரு பெரிய திருப்பத்தை சந்திக்க தயாராகிவிட்டது. இதுவரை நீங்கள் பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இனிமேல் தான் தொடங்க போகிறது. ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு ஒரு முக்கியமான மாற்றம் உங்கள் வாழ்வில் நிகழும். ஒரு மர்மமான மனிதரோ அல்லது ஒரு எதிர்பாராத மின்னஞ்சலோ உங்கள் போனுக்கு வரும். அது உங்கள் வாழ்க்கையை மாசாக மாற்றப் போகும் ஒரு மகா ரகசியம். நீங்கள் இழந்த கௌரவம், சொத்து, புகழ் அனைத்தும் வட்டியும் முதலுமாக உங்களிடம் வந்து சேரும் காலம் இது. ஆம், காலச்சக்கரம் சுழலத் தொடங்கிவிட்டது. இனி நீங்கள்தான் ராஜா. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? உங்கள் விடாமுயற்சிக்கு இறைவன் தரும் பரிசு. அது என்ன என்பதை நீங்கள் நேரில் காணப்போகிறீர்கள். த்ரில்லர் முடிந்துவிட்டது. இனி அதிரடிதான். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.